பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கான ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய போஸோட பேர் காளி ஆசனா. என்னோடய லெக்ஸை வந்து வைடன் பண்ணி நான் வந்து சூமோ ஸ்குவாட்ஸ் மாதிரி உட்கார போகிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லோயர் பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை அண்ட் பிளட் சப்ளை நடக்குது. ஸோ இது நடக்கிறது மூலமாக என்னோடய பெல்விக் ரீஜன், இந்த பர்டிகுலர் ரீஜன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணும், which helps to enhance the function of our uterus. ஸோ என்னோடய கால் நல்லா நான் வைடன் பண்ணிக்கிறேன். 2 ஃபூட்டுமே மெதுவாக சைடில் நல்லா ஓப்பன் பண்ணுறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. இப்போது என்னோடய நீஸ் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வராமல் நல்ல சைடில் ஃப்ளோரை டுவோர்ட்ஸ் த ஃப்ளோர் என்னோடய பாடியை வந்து கீழ் நோக்கி கொண்டு போகிறேன். இப்போ என்னோடய ஹேண்ட்ஸை அப் பண்ணுறேன். ஸோ இந்த காளி ஆசனா பண்ணும்பொழுது நம்மளோட லோயர் பாடி அஸ் வெல் அஸ் நம்மளோட அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய கோர் மசில்ஸ் ரெண்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட யூட்ரஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்.